Hallelujah.
ஒருத்தன் மாடி நடக்கும், ஒருத்தன் குடிசை இருப்பான், ஒருத்தன் 3 வேளை கறி மீன் சாப்பிடுவான், ஒருத்தன் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவான், 3 வேளை தண்ணி குடிப்பான், ஒருத்தன் 3 வேளை சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுப்பான். இதுக்கு பேர் பொன்னான நாடு. இதுக்கு ஒரு ஜமீனு ஜமீனா தனக்கு கிடைக்கின்ற அனைத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பு கொண்டான் மனிதர். அட்டை பிச்சையாகிறது இருக்கக்கூடிய மக்களுடைய ரத்தத்தை எல்லாம் முழுங்கி அதிலே மாறி வைத்து வாழக்கூடிய மோசங்களை எங்களுடைய உழைப்பு அறுவை செய்யப்படுகிறது. எங்கள் உழைப்பு மகத்துவம் தெரிவிக்கப்படுகிறது. எங்கள் எச்சரிக்கை மகளிர் நாயகர்களானி நான் தான் நாட்டம் எனக்கு கீழே நீங்க எல்லாம் இருக்கணும்னு சொல்லி எங்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. அடிமைப்படுத்தி வாழ்வதால் நீங்க என்ன சொல்ல மாட்டாங்க. உனக்கும் ஆரோக்கியா எங்களுக்கும் ஆரோக்கியா. புனிசியில் பிறந்த உனக்கே இவ்வளவு ஆழமாக இருந்தால் மாளிகையிலே பிறந்து மாளிகையிலே வளர்ந்து எனக்கு 8ஆவது உயர்ந்து இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும். ஏண்டா நீ எல்லாம் பேச வேண்டும், உனக்கு எல்லாம் பேசும் தகுதி வேண்டும் என்று இவளை அடிப்படையிலே இல்லாத நாய்களாக இருந்த நீங்கள் கல்வி போதித்துக் கொண்டு பாடசாலைக்கு சென்று எனக்கு நிகராக வந்து இலக்கணத்தை எடுத்து பேசுகிறார். ஜமீன்தார் என்று எடுத்து சொன்னானே யார் அவன்? என்ன சொன்னான்? உனக்கு நேர்ந்த கொடுமை உன் ஜமீனுக்கு நேர்ந்த கூறியவன் இந்த ராஜா.
அவன் கூப்பிட்டாங்க பாத்துக்கிறேன். அவன் கையில எல்லாம் பாரு. எவ்வளவு ஆணவமாக இருந்தால் என் கணக்கரை அழித்து வேதனைக்கு உள்ளாக்கி இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பாய். நீ போயிட்டு அந்த துணி யாரு? எங்க அப்பா கஷ்டம் இருக்கு, என் அத்தை கஷ்டம் இருக்கு, என் மாமா கஷ்டம் இருக்கு. உங்களுக்காக உழைத்து உழைத்து ஏண்டா? ஆமாண்டா, எங்க அப்பா நைட்ல இரவு போனாரு. இரவு நேரத்துல இவன் சம்பாதிக்கிறது எங்க அப்பா இரவுல இவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆமா, உனக்கு என்ன மரியாதை இருக்குது? உன்னாலதான் எங்க அப்பா அம்மா மரியாதை போச்சு. இரவுல நீர் பாத்திரத்துக்காக எங்க அப்பா போனாரு, பாம்பு அடிச்சு செத்தாரு. இன்னைக்கு நான் அனாதையா இருக்கிறதுக்கு காரணம் என் அப்பா மாமா வச்சுருக்காங்க. இவன் வீட்டுல படுத்துறப்ப எங்க அம்மா போய் ஏற்கனவே போய் காரணம் காரணம் நெல்லையெல்லாம் எடுத்து போயிடுவான். அந்த கருப்பு மண்ணு காய்ச்சல் சுத்தம் பண்ணணும். அதுக்காக இவன் இதை வச்சு குழந்தை விட்டு போக கிடையாது. அது குஞ்சு வேணாலும் சேர்த்து சுத்தம் பண்ண முடியாது. அதனால அழகாக எடுத்து போவான். கடைசியில் எங்க உழைப்புக்கு என்ன வறுமைக்குடியில் பிறந்தவன் வறுமையெல்லாம் போய வேண்டும். ஆமா, நீ
மாடு ஓட்டி சென்று மாடு ஓட்டினா நீங்க மாடு தான் கச்சேரி நான் மாடி கேட்கணும். ஆமாடா நாங்க எங்க அப்பா ஜாங்கில கூட கச்சேரி நான் சாங்கில கேட்கணும். மாடு வைக்கலாம் முயற்சி வாழ்ந்தால் எங்களுடைய பெரும் குடியிருக்கிற கிழக்கு மாடு வைத்துதான் வாழ வேண்டும். தலைவருக்கு நாட்டினத்து அறுவடை செய்து அது கால்வாயில் குடிச்சு கட்டி குடிக்கணும்னா அதுலயும் நீ குடிச்சுதான்டா ஏன்னா உனக்கு அதான் பழக்கம் வர்க்கம் போயிடும். நாளையா நேர்மை 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 குடியில் பிறந்தவர்கள் எங்க இடத்தில் ஆணவம் கொண்டு அவமானம் கொண்டு பேசலாம். எப்படி எங்களை ஏமாத்தி எங்க அப்பா 3 4 வறுமையை பயன்படுத்தி அவங்க சாராயத்தை வாங்கி ஊற்றி தெரியாம போய் கணக்கு எழுதி பத்திரப்பதிவு செய்து சொத்து சேர்த்தாங்க. ஐயா என் பாட்டு சைக்கிள் ஒரே ஒரு கோடி வாங்கிக்கணும் கோடி வாங்கி சொத்து 5,000 வாங்கினா கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. உன்னையா செக்ஸ் பார்க்கலாமே உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்களை வந்து நாங்க உங்களுக்கு உடைக்கிறாங்க வேற ஏதோ கை உடைச்சு நாங்க கை பிடிப்போம். கைக்குள்ள உங்களை கற்றுக்கோ தலைவங்களை ஒட்டுக்கோ என்று மாரியாதை சொல்லியிருக்காங்க. கைக்குள்ள எங்களுக்கு இந்த வேலை வேணா இன்னொரு வேலை ஏதோ ஒரு வேலையை பார்த்து படிச்சிருக்கோம். படிக்கிற வேலை எங்க கிடைக்கும் அந்த வேலை செய்யலாம் படிக்க முடியும். எங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற முடியும். தனிகளுக்கு இருக்கு உங்ககிட்ட தான் அடி வேலை செய்து நீ சொல்றது எல்லாம் செய்து எங்க அப்பா அம்மாவையோ எங்க அத்தை அம்மாவையோ காப்பாற்றணும் அவசியம் எனக்கு புரியும் கிடையாது. உங்களை நம்பி எல்லாம் ஆட முடியாது. உங்க எழுத்துக்கு நாங்க யாருக்கும் ஆட முடியாது. போடா இவன் எப்பொழுது இந்த படிப்பெல்லாம் படித்துவிட்டு இந்த சமுதாயை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இவன் எப்பொழுது முதன்மையாக வந்துவிட்டானோ இனிமேல் கொண்டு இவனை சும்மா விடக்கூடாது. ஏன்னா எந்த நாவினாலே நம்மளை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றானோ அதை கைவாண்டுகளாலே இனிமேல் கொண்டு இந்த நாவினால் ஒரே ஒரு சொத்து கூட முன்னால பேசக்கூடிய அளவுக்கு இவன் இவ்வளவு அருவருப்பாக அவன் கைகளையும் கண்களையும் அவன் மனதையும் தெரிகின்றது. இனிமேல் கொண்டு இதனால் வரையும் எனக்காக விட்டு வைத்தேன். இனிமேல் கொண்டு எவன் பேசினாலும் இந்த முற்றத்திலே நாளை விட்டு விட்டார். இந்த சந்திரசேகர் இவரை எதிர்த்து யாரும் போகக்கூடாது.
போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதையும் மீறி இவன் எப்போது இதுவரை பாவம் சொல்லாத நிலையை காண்பித்தானோ கொண்டு ஆடவர்களுக்கு இப்போது உனக்கு கையில ரத்தம் வந்த மாதிரி சொல்லி எனக்கு கால ரத்தம் வரல மொத்த பேர நீங்க ரத்தம் சிந்தணும் கையில ரத்தத்தை பார்த்தா மொத்த பேர ரத்தம் சிந்தணும்
பக்காட்டி கம்பெனி காக்கா காரு பாவா இதுக்கப்புறம் அம்மா நீங்க நம்பத்துல நம்மளுக்கு பதவியமா இருக்கக்கூடிய ஊர் குடி ஊரெல்லாம் ஓரடியாக திரண்டு ஊரில் பொங்கல் வைக்கலாம். மாமா, இந்த குடிசை கட்டி குடிசை தூக்கி அந்த பராகர் இந்த குடிசையில் இருக்கும்போது யாரு ஆலை தீ படைக்க இடமின்றி சொந்த ஊரில் இருக்கிறார். ஆகையினால் இவர் வாயை பிடித்து Hey!